ஒரு இடத்துக்கு போகும்போது டீசென்ட்டா டிரெஸ் பண்ணிட்டு போறது மட்டும் முக்கியம் இல்ல. இந்த விஷயத்த நீங்க பண்ணாம போனீங்க அப்டின்னா, போற இடத்துல உங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க பாஸ். ஐயா சும்மா இருங்க தம்பி. வெல்கம் டு ஹவ் டு டாக் டு எனிஒன் சாப்டர் 23 லேட்டஸ்ட் நியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிக்க போறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் லேட்டஸ்டா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க மீம் வச்சு ஜோக் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஜோக் என்னன்னே புரியல. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட அது என்ன ஜோக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1% ஆஃப் த டைம் தான் உங்களுக்கு அந்த ஜோக்க சொல்லி புரிய வைப்பாங்க. 99% ஆஃப் த டைம் வைப் கெடக்கூடாதுன்னு நான் உனக்கு அப்புறம் இன்ஸ்டால் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி உங்களை கழட்டி விட்டுட்டு அவங்க பாட்டு ஜோக்குக்கு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஆக்வர்ட்னஸை கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே எப்படின்னா ஒரு பிசினஸ் மீட்டிங்லயோ ஒரு நெட்வொர்க்கிங் ஈவென்ட்லயோ யோசிச்சு பாருங்க. அங்கெல்லாம் இப்படி நடக்கிறது ஹியூமிலியேஷன். நீங்க போனதுக்கு மீனிங்கே இல்லாத மாதிரி ஆயிடும். இது நடக்காம தடுக்கிறதுக்கு நீங்க ஒன்னும் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. போற இடத்துக்கு ஏத்த மாதிரி உங்க பிரெயின்ல கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு போறீங்களா, இன்ஸ்டா ஒரு அரை மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணா போதும். இல்ல ஒரு பிசினஸ் மீட்டிங்க்கு போறீங்கன்னா அந்த டெக்னாலஜியை பத்தியோ இல்ல அந்த இண்டஸ்ட்ரி பத்தியோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும். இதை நீங்க பண்றது மூலியமா ரேண்டமான ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல சாக போற ஒரு கான்வர்சேஷனை ரிவைவ் பண்றதுக்கோ உங்களால முடியும். அண்ட் பீப்பிள் உங்க கூட ஈஸியா இன்டராக்ட் பண்ணுவாங்க. மீனிங் ஃப்ரீ அட்டென்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி 92+ ட்ரிக்ஸ் இருக்கு உங்களோட கான்வர்சேஷனை ஆல்வேஸ் ஸ்கைராக்கெட் பண்றதுக்கு. அதான் சீரிஸ்ல பாத்துட்டு இருக்கோம். உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க.